காங்கிரஸ் கட்சியினுடைய இரண்டாவது வேட்பாளர் பட்டியல் இன்னும் 9 பாராளுமன்றத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அநேகமாக இன்று மாலை நான் அதை எதிர்பார்க்கிறேன். தவறினால் நாளை வரும். நேற்று சென்னையிலே பத்திரிகையாளர்களை சந்தித்த பாஜகவினுடைய மூத்த தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் அவர்களுடைய கூட்டணி கட்சியான மதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பாஜக பல்வேறு விஷயங்களில் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக இந்திய நாட்டினுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை, விடுதலை புலிகளுக்கு உள்ள தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை போன்ற பல்வேறு கோரிக்கைகளை இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற பாஜக முரண்படுகிறது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் 2 நாட்களுக்கு முன்பு நான் சொன்னேன். தேர்தல் வரையாவது இந்த கூட்டணி நீடித்து நிற்க வேண்டும். ஏனென்றால் இது முரண்பாடுகளின் ஒரு மொத்த கூட்டாரமாக, கொள்கை குழப்பமுள்ள ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது என்பதை நான் சொன்னேன். நரேந்திர மோடி அவர்கள் 2 முறை தமிழகத்திற்கு வந்தார். திருச்சியிலும் சென்னையிலும் பேசினார். இலங்கை பிரச்சனையில் ஒரு பிரதமர் வேட்பாளர் என்ன கருத்தை கொண்டிருக்கிறார், மீனவர் பிரச்சனையை எப்படி தீர்ப்பார் என்று அவர் சொல்லவில்லை. இதுவரை பாஜகவினுடைய தலைவர்கள் இந்த பிரச்சனையை பாஜக நேர்கொள்ளும் என்றுதான் சொல்லுகிறார்களே தவிர எப்படி திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை சொல்லவில்லை. காங்கிரஸ் கட்சி தெளிவாக சொல்லுகிறது, ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் அவர்களுக்கு வாங்கி தருவோம். 13வது அரசியல் சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் அங்கே அரசியல் உரிமைகள் பெற்றுத்தரப்படும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதே போல இலங்கை தமிழர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாயில் உதவிகள் இன்றைக்கு இந்திய அரசால் செய்யப்படுகிறது. வேறு எந்த அரசும் உலகத்தில் இலங்கை பகுதியில் உள்ள தமிழர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்பதை முதலில் தமிழக மக்கள் உணர வேண்டும். இந்த அரசியல் கட்சிகளும் உணர வேண்டும். மனித உரிமை மீறல்களுக்கு நிவாரணம் வேண்டும். யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு. அதற்கான முறைகளை ஐக்கிய நாட்டு சபைகள் மூலமாகத்தான் நடத்த வேண்டுமே தவிர இந்தியா செய்ய முடியாது என்பதும் அனைவரும் அறிந்தது. இன்றைக்கு நாட்கள் போக போக, தேர்தல் நெருங்க இவர்களுக்குள்ளே பல்வேறு குழப்பங்கள் வந்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிற போது இது கூட்டணி கட்சியாக இருக்காது. ஒரு மரத்தில் ஒட்ட வைத்த ஒட்டுச் செடிகளாக இவர்கள் இருப்பார்களே தவிர பூமியிலிருந்து கிளம்புகிற ஒரே மரமாக இவர்கள் இருக்க முடியாது. தமிழக முதல்வர் அவர்கள் போகிற இடங்களெல்லாம் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை தாக்கி பேசி வருகிறார். ஏற்கனவே 10 குற்றச்சாட்டை காங்கிரஸ் அரசு மீது சுமத்தினார். அதற்கு ஏற்கனவே 10 பதில்களை, ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் நான் 10 பதில்களை ஏற்கனவே நான் கொடுத்திருக்கிறேன். மீண்டும் அதே குற்றச்சாட்டை தான்
ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லி வருகிறாரே தவிர புதிதாக ஒன்றும் சொல்லவில்லை. பாதுகாப்புத்துறையை பற்றி இப்பொழுது அதிகம் பேசுகிறார். பாதுகாப்புத்துறையை பொறுத்தமட்டில் சர்வதேச ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பல்வேறு கட்டங்களில் 5-6 ஆண்டுகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒரு விமானத்தையோ ஒரு நீர்மூழ்கி கப்பலையோ வாங்குவதற்கு தீர்மானிக்கிறது. நினைத்தவுடன் ஒரு பொருளை கொள்முதல் செய்வதைப் போல விமானங்களையோ நீர்மூழ்கி கப்பலையோ ஆயுதங்களையோ பாதுகாப்புத்துறை கொள்முதல் செய்ய முடியாது. இதற்கென்று பல கட்டங்கள் இருக்கிறது, பல விதிமுறைகள் இருக்கிறது. பல நேரங்களில் இந்த ஒப்பந்தத்தில் தோல்வி அடைந்த பல சர்வதேச கம்பெனிகள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட சில விமானங்களோ நீர்மூழ்கி கப்பலோ வரக்கூடாது என்பதற்காக இதுபோல பிரச்சனைகளை எழுப்புவதும் உண்டு. இருந்தாலும் கூட இன்றைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் காங்கிரஸ் அரசு உடனடியாக அந்த வாங்குவதை நிறுத்தி வைத்துவிட்டு விசாரணைக்கு உத்தரவிடுகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். சிறிய புகார் வந்தால் கூட அந்த விமானங்களையோ நீர்மூழ்கி கப்பலையோ இந்த அரசு வாங்குவதில்லை. அதை நிறுத்தி வைத்துவிட்டு மீண்டும் ஒரு விசாரணைக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். என்னை பொறுத்தமட்டில் அது கூட தவறு என்று பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு நான் கடிதம் எழுதினேன். ஒப்பந்தப்படி விமானங்களையும் நீர்மூழ்கி கப்பலையும் வாங்குங்கள், ஊழல் நடந்திருக்கிறதா என்பதை தனியாக விசாரணை செய்யுங்கள் என்று நான் சொன்னேன்.